வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே மூன்றாம் உலக போர் ஆரம்பமாயிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பயந்துட்டு இருந்தோம்ல, அது ஒருவேளை கன்ஃபார்ம் ஆயிடும் போல. ஏன்னா அமெரிக்கா ஈரான் அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருந்த அந்த தாக்குதல் அப்படிங்கிறது இப்போ ஈரான் இஸ்ரேல் அவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன, அங்க என்ன நடந்திருக்கு, இந்த போருக்கு நடுவுல இப்போ வடகொரியாவோட அதிபர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு 2.5 மடங்கு ஏவுகணை எல்லாத்தையுமே அதிகமா தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன, அதனால எந்த நாட்டுக்கு லாபம், வடகொரியாவுக்கு என்ன மாதிரி லாபம். இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல யூஸ் பண்ற கேஸோட சிலிண்டர் ரேட் தான் அதிகமா இருந்தது. நம்ம வீட்ல யூஸ் பண்ற கேஸோட ரேட்டையுமே அதிகமாக்கி இருக்காங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்ன காரணம் சொல்றாங்க, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த வார் அப்படிங்கிறது போர் நிறுத்தம் தற்காலிகமா ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்காவும் ஈரானும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, ஏப்ரல் 8ஆம் தேதி இஸ்ரேல் ஈரான் ரெண்டு பேருக்கு இடையில இதுக்கப்புறமா தாக்குதல் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு இடையில எந்த ஒரு தாக்குதலுமே இல்லாம இருந்தது. இப்போ ஈரான் திடீர்னு என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல அட்டாக் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். லெபனான்ல இருக்க அந்த ஹெஸ்புல்லா அமைப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஸ்ரேலோட பார்டர்ல அட்டாக் பண்ணிருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஸ்ரேல் லெபனானோட முக்கியமான தலைநகரான பெய்ரூட்ல அட்டாக் பண்ணிருக்காங்க. அங்க பயங்கரமான தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஏற்கனவே ஈரான் சைடுல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க லெபனானோட தலைநகரை அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா நாங்க கண்டிப்பா உங்க மேல பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு வார்னிங் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கல்ல. அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹெஸ்புல்லா ஈரான் ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஆனது அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால இப்ப ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இஸ்ரேலோட தலைநகரை அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த அட்டாக் நடந்த 3 மணி நேரத்திலேயே இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு என்ன பண்ணிட்டாரு, ஈரானோட தலைநகரான டெஹ்ரான்ல அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. நேத்து நைட்டு 1 மணில இருந்து இப்ப வரைக்குமே இந்த அட்டாக் அப்படிங்கிறது மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்காங்க. இது பயங்கரமான ஒரு தாக்குதலா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இஸ்ரேல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த சைரன் சத்தம் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. நைட்டோட நைட்டா தூங்கிட்டு இருந்த மக்கள் எல்லாமே பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படிங்கிற மாதிரியான அலர்ட் எல்லா இடத்துலயுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இது மூன்றாம் உலக போர் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு நடுவுல வடகொரியாவோட அதிபர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு ஏவுகணை எல்லாமே அதிகமா தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவுமே 2.5 மடங்கு அதிகமா தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடகொரியாவோட அதிபர் கிம் என்ன பண்ணிருக்காருன்னா, இப்போ சீக்கிரட்டா இருக்க அந்த மிலிட்டரியோட ஃபேக்டரி இருக்குல்ல, அங்க போய் பார்த்திருக்காரு. சில ஏவுகணைகள்லாம் ரொம்பவே டெக்னிக்கல் ஃபெயிலியரா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ஏவுகணை அதிகமா தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஏன் இதை அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம் என்ன ஆயிட்டு இருக்கு, அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இவங்களுக்குள்ள ஒரு பக்கம் போர் போயிட்டு இருக்க மாதிரி, இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா அவங்களுக்குள்ள போர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இப்போ ரஷ்யாவுக்கிட்ட ஏவுகணை பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, வடகொரியா இந்த ஏவுகணை எல்லாத்தையுமே தயாரிச்சு ரஷ்யாவுக்கு கொடுக்க போறதா, ரஷ்யாவுக்கு சப்ளை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா இந்த புஸ்லே 4 அப்படிங்கிற ரஷ்யா கிட்ட கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இது சாதாரணமா இருக்க மாதிரியான ஒரு ஏவுகணை மாதிரி கிடையாது. இது 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஏவுகணையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏவுகணையோட அந்த மூக்கு பகுதி இருக்குல்ல, அங்க ஒரு கேமரா இருக்கும். சோ அங்க இருக்க இந்த போர் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல ராணுவ வாகனங்களா இருக்கட்டும் இல்ல டேங்கர், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்குன்னா, அது எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல இதுவுமே ஃபாலோ பண்ணி அந்த வாகனங்களை அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த ஏவுகணையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, வடகொரியாவோட அதிபர் கிம் ரஷ்யாவுக்கு இந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் சும்மா பண்றாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவங்க பதிலுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிகமா துட்டு வாங்கிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், முக்கியமா அதிகமான கச்சா எண்ணெயை பேரல் கணக்குல, மில்லியன் பேரல் கணக்குல வாங்கிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், மிலிட்டரி சப்போர்ட் அப்படிங்கறதையுமே ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா வடகொரியாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. இது இந்த போரை முடிக்கிற மாதிரி தெரியல. இந்த போரை திரும்பவும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. இந்த போரால நமக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதுலயும் இந்த ஹோட்டல்ல யூஸ் பண்ற சிலிண்டரோட ரேட் எல்லாம் தாறுமாறா ஏத்தி விட்டாங்க. அதனால நமக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்டோட ரேட் எல்லாம் அதிகமாயிருச்சு. இன்னொரு பக்கம் ஹாஸ்டல்ல இந்த ரெண்ட் அப்படிங்கறதையுமே அதிகமாக்கிட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருந்த ஒரு விஷயம் நம்ம வீட்ல யூஸ் பண்ற சிலிண்டரோட ரேட் அப்படிங்கிறது குறையாம அதே மாதிரியே கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம வீட்ல யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டரோட ரேட் 928 ரூபாய் இருந்தது.
அதையுமே இன்னைக்கு 29 ரூபாய் அதிகமாக்கி அதுவுமே இப்ப 957 ஆயிருச்சு. இது சம்பந்தமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் திடீர்னு இதோட ரேட்டை வந்து அதிகமாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, மத்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இங்க ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு அது பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மத்த நாடுகளை நம்ம வந்து கம்பேர் பண்ண தேவையில்ல, எதனால திடீர்னு ஏத்துனீங்க அப்படிங்கறத தானே நாங்க கேட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவங்க சொன்ன மாதிரி மத்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டுல நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டரோட ரேட் வந்து கம்மியா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இலங்கையில எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டரோட ரேட் அப்படிங்கிறது 1200 ரூபாயில இருந்து 1300 ரூபாய் வரைக்கும் இருக்கு. பாகிஸ்தான்ல ஏற்கனவே வந்துட்டு இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை மட்டும் கிடையாது, அங்க குடிக்கிறதுக்கான குடி தண்ணீரா இருக்கட்டும் இல்ல கரண்ட் வசதி எதுவுமே இல்லாம அங்க இருக்க மக்கள் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ அங்க கேஸ் ரேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அங்கேயுமே 1200 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம நாட்டை கம்பேர் பண்ணும்போது கேஸ் ரேட் வந்து கம்மியா இருக்க நாடுகளுமே இருக்கு. அதுல அமெரிக்கா வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏன்னா அங்க கேஸ் கிணறு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கனால அங்க கேஸோட ரேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 500 ரூபாயில இருந்து 600 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியான ரேட்ல இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. மத்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டுல கேஸ் சிலிண்டரோட ரேட் வந்து கம்மி கிடையாது. நம்ம வந்துட்டு அதிகமான நாடுகளுக்கும் கம்மியான நாடுகளுக்கும் இடையில இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்ப திடீர்னு நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டரோட ரேட்டும் அதிகமானதுனால சாமானிய மக்கள் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த உஜ்வலா திட்டம். இது மூலமா பாத்தீங்கன்னா இப்ப கேஸ் ரேட்ல இருந்து 300 ரூபாய் வந்து சப்சிடி கம்மி பண்ணி ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும். சரி ஓகே, இந்த மாதிரி இந்த கேஸ் சப்சிடி வந்து கம்மியாகணும் அப்படின்னா அது யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு கேஸோட பேர் வந்து யார் நேம்ல இருக்கணும் அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் பண்ண பொண்ணுங்களோட பேர்ல மட்டும்தான் இருக்கணும். சோ ஆண்களோட பேர் வந்து அதுல வந்து இருந்தா அது வந்து அந்த சப்சிடி அப்படிங்கிறது கிடைக்காது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், வறுமை கோட்டுக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த சப்சிடி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. சோ ஆனா எது எப்படி இருந்தாலும் திடீர்னு நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கேஸோட ரேட்டையுமே வந்து அதிகமாக்கி இருக்குது. நம்மளோட வாழ்வாதாரத்தை இன்னுமே வந்துட்டு பின்னோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கு. சோ இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் என்னடானா அமெரிக்கா ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருந்த இந்த போர் இப்போ ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரியே மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் வடகொரியாவோட அதிபர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏவுகணை எல்லாத்தையுமே வந்துட்டு அதிகமா தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. கடைசியா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டுல யூஸ் பண்ற கேஸோட ரேட்டையுமே வந்து அதிகமாக்கி இருக்காங்க. சோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும், அதுவும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.